அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். இன்று நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவிலை பற்றித்தான். திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவில் என்பது இந்தியாவின் அதாவது தமிழ்நாடு மாநிலத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டாறு என்னும் ஊரில் அமைந்துள்ளது. இது பழமையான வைணவ திருக்கோவில்களுள் 76வதாக வைத்து எண்ணப்படுகிறது. மேலும் இது 13 மலைநாட்டு திருத்தலங்களுள் ஒன்றாகும். இந்த ஊரின் நடுவில் பள்ளி கொண்டிருக்கும் ஆதிகேசவ பெருமானின் திருவடிகளை வட்டமிட்டு பரளியாறு ஓடுவதால் இந்த ஊர் திருவட்டாறு என்னும் பெயர் பெற்றது. மாரா மலையில் உற்பத்தியாகும் மேற்கு நோக்கி ஓடும் பரளியாறு மற்றும் வடகிழக்கு பகுதியாக ஓடும் கோதையாறும் ஒன்று சேர்ந்து மீண்டும் ஒரே ஆறாக உருவெடுக்கும் இடம் மூவாற்று முகம் 3+6 முகம் எனப்படும். இவ்வாறு இறுதியில் அரபிக்கடலில் கலக்கிறது. நம்மாழ்வார் இவ்வூர் கோவில் பெருமாளை வாட்டாற்றான் என்று குறிப்பிடுவதால் இந்த ஊரில் பழங்கால பெயர் வாட்டாறு என்பது தெளிவாகிறது. எனவே சங்ககால அரசன் வாட்டாற்று எழினியாசன் இந்த ஊரினன் என்பதை உணர முடிகிறது. இக்கோவில் திருவட்டாறு பேருந்து நிலையத்திலிருந்து நடந்து செல்லும் தொலைவிலேயே உள்ளது. இத்தலம் சேர நாட்டு முறையில் கட்டப்பட்டு உள்ளது. கோவிலுக்குள் நுழையும் ஆடவர் அனைவரும் இறைவனுக்கு மரியாதை தரும் பொருட்டு தங்கள் சட்டைகளை கழற்றி நுழைய வேண்டும். ஆதி சேடனை படுக்கையாக கொண்டு அரிதுயிலும் ஆழ்ந்துள்ள பெருமாளின் திருமேனி 22 அடி நீளம் உள்ளது. இது 16,008 சாலக்கிராம கற்களால் கொண்டு செய்யப்பட்டது. கருவறையில் 3 நிலையாயில்கள் உள்ளன. திருமுகம், திருக்கரம், திருப்பாதம் என்னும் 3 பகுதிகளை ஒவ்வொரு நுழைவாயிலும் காணலாம். திருமுகன் நிலைவாயிலில் அரிதுயிலில் ஆழ்ந்துள்ள முகத்தையும் நீட்டிய இடக்கையையும் ஆதிசேடனையும் கருடாழ்வாரையும் காணலாம். திருக்கர வாயிலில் சின்முத்திரை காட்டும் வலக்கரத்தையும் சங்குக்கரம் உள்ளிட்ட ஐம்படையினையும் காணலாம். தரையில் தாயாருடன் கூடிய பெருமாளின் உலோகத் திருமேனியும் வைக்கப்பட்டுள்ளது. கடைசியாக திருப்பாத வாயிலில் திருப்பாதங்களையும் இருவர் பயந்து ஒளிந்திருக்கும் சிலைகளையும் காணலாம். திருமுகம், திருக்கரம், திருப்பாதம் இதை வரிசை கிரமத்தில் தரிசிப்பது இக்கோவிலின் மரபு ஆகும். இக்கோவிலின் பிரதான வாயில் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. இக்கோயில் இன்னொரு தனித்துவம். இங்கு இறைவனுக்கு பூசனைகள் செய்யும் போதிமார் ஆவர். இவர்கள் பிராமணமார்கள் அல்லது. இது மட்டுமின்றி இக்கோவிலில் பிராமணமார்கள் பூஜை செய்ய இயலாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒற்றைக்கல் மண்டபம் கருவறைக்குள் முன் 18 அடி சதுரமுகம் 3 அடி உயரமும் உள்ள ஒற்றை கல்லினால் எழுதப்பட்டதாகும். இந்த மண்டபத்தை தொடக்கூடாது என்பது தொன்மரபு. கோவிலின் வெளிப்பிரகாரம் நெடுகிலும் கையில் திருவிளக்கேந்தி நிற்கும் தீப லட்சுமிகளின் சிலை இருபுறமும் உள்ளது. பலிபீட மண்டபத்தில் இருபுறமும் ஒற்றைக்கல்லிலான பல கலை வடிவங்கள் உள்ளன. இவற்றுள் புல்லாங்குழல் ஊதும் கண்ணனின் இசையில் மயங்கி தாய்மாறி பால் குடிக்கும் விலங்கின குட்டிகள் சிலையும் ஒன்று. இங்கு விழாக்கள் ஆவணி திருவோணம், ஐப்பசி பங்குனி திருவிழா, தை மாதம் கபல பூசை போன்றவை நடைபெறுகின்றது. நன்றி, வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இது ஒரு மொபைல் ஆப். இந்த ஆப்பை நீங்கள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து வீட்டிற்கு உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இதில் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம்.
இதில் வரக்கூடிய பொருட்கள் அனைத்துமே நல்ல தரம் வாய்ந்த, நல்ல குவாலிட்டியான, நல்ல பேக்கிங் செய்யப்பட்ட நல்ல பொருளாகவே வந்து நம்மிடம் அமையும்.